மலையின் மேலே என்னிடத்துக்கு ஏறி வந்து அங்கே இரு, காத்திரு. இது மிகவும் மிகவும் அவசியம். ஒவ்வொரு சொற்களும் எங்களுக்கு மிகவும் அவசியமான சொற்களாக இருக்கு. சும்மா போனோம், காலையில சாப்பிடல, எந்த நாளும் கிரிபத் சாப்பிடுவோம், இன்னைக்கு நாங்க அதையும் சாப்பிடல, உபவாசம் ஆண்டவர்கிட்ட நாங்க போறோம் அப்படின்னு ஒரு நேரம் உணவை சாப்பிட்டு தள்ளி விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம்னு சத்தம் போட்டுட்டு அதுக்கு பிறகு திரும்பி வருகிறது உபவாச ஜெபம் அல்ல. ஆண்டவர் சொல்றார், நீ வா, வந்து அங்கே இரு, அப்படியே இரு, நான் என்னுடைய நேரத்துக்கு பேசுறேன். நீ எவ்வளவு நேரம் எனக்காக காத்திருக்கிற? எப்படி காத்திருக்கிற? உலகத்தை எல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு முடியுமா? உன்னுடைய குடும்பத்தை எல்லாம் மறந்துட்டு கொஞ்ச நேரம் என்னுடைய சமூகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியுமா? உன்னுடைய வேலைகள், சோழிகள், உனக்கு இருக்கிறதான பிரச்சனைகள், கண்ணீர்கள் எல்லாத்தையும் விட்டு எவ்வளவு நேரம் என்னுடைய சமூகத்துல எனக்காக காத்திருக்கிறாய் என்கிறத நான் பார்க்கணும் மோசே. ஆமென். இது மிகவும் அவசியம். எத்தனை மணிக்காலும் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவருடைய சமூகத்துல போயிட்டு சொல்லுங்க பார்ப்போம். போன நேரத்துல இருந்து பாட்டு படிக்கிறதும், ஸ்தோத்திரம் பண்றதும், வேதம் வாசிக்கிறதும், ஜெபிக்கிறதும், இதே தான் கட்ட 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 எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு அரை மணி நேரத்துல எழும்பி வந்தாச்சு. இவ்வளவு. இது ஒரு நாளும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்க அறிய முடியாது. ஏன்னா அவருக்கு பேசுறதுக்கு இடம் இல்லை. நான் தான் போறேன், நான் தான் சத்தம் போடுறேன், நான் தான் பாட்டு பாடுறேன், நான் தான் ஜெபிக்கிறேன், நான் தான் துதிக்கிறேன், நான் தான் எல்லாத்தையும் செய்யறேன், நான் எழுப்பி வந்துடுவேன். அப்ப தேவன் என்ன சொன்னாரு? என்ன தெரியாது, நான் எழுப்பி வரல, எனக்கு பிஸியா இருந்துச்சு, ஆபீஸுக்கு போகணும், நான் டக்குன்னு வந்துட்டேன். ஆனா எந்த நாளும் அப்படியே தான் இருப்பீங்க. மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்க முடியாமல் பிற சத்தங்களை கேட்கிறதான ஆடுகளுக்கு சமானமாக நாங்கள் இருக்கக்கூடாது. கலங்குதா? இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ பேசாம இரு, நான் உனக்கு கற்பலகைகள், நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணம், கற்பனைகள் எல்லாத்தையும் நான் பாரு, நான் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கேன். கற்பலகைகளை கூட ஆயத்தம் பண்ணுகிறாருன்னு பார்த்தா பாருங்க, அந்த தேவன் ஜனங்களுக்காக என்னென்ன காரியங்களை செய்கிறாரு. கற்பனைகள் இந்த உலகத்துல நாங்க பலகைகளை இது பண்ணி செய்ய வேண்டியதான காரியம், அல்லது ஒரு கல்லை எடுத்து நல்ல அழகாக அத மவுஸ் பண்ணி அந்த விதமாக அதுல எழுதுறதான காரியங்கள், உலகத்தின் காரியங்கள். அதை கூட தேவன் என்ன செய்கிறாரு? சீனாய் மலையிலே தன்னுடைய ஜனங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். நான் கற்பனைகளை ஆயத்தம் பண்றேன், நான் அதுல எழுதுறேன். தேவனுடைய கரம் எப்படி இருந்திருக்கும்? நீ எப்படி இருந்திருக்கும்? கேள்வி கேட்க முடியுமா? என்ன பாஷையில எழுதுவீங்க? எப்படி கை வரும்? எந்த பேனாவில் எழுதுவீங்க? எப்படி எழுதுவீங்க? அது கற்பனைகள் எதுல செய்வீங்க? ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. அது தேவனுடைய ரகசியங்கள். அவர் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்றேன், உனக்காக ஆயத்தம் பண்றேன், நீ என்னுடைய சமூகத்திலே காத்து. மற்றவங்க எல்லாம் போங்க, நீங்க என்னுடைய மகிமை கண்டுட்டீங்க இல்லையா? நீங்க எல்லாரும் இறங்கி போங்க, இறங்கி போய் நீங்க உங்க பாட்டுக்கு நீங்க இருங்க. ஆனா நான் ஒரு மனுஷனோடு பேசுவேன், அவனோடு நான் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளும், அவனுக்கு நான் உங்களுக்கு வேண்டியதான கற்பலகைகள், கட்டளைகள், எல்லா நியாய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எழுதி கொடுப்பேன், கற்பலகைகளையும் செய்து அவனுக்கு நான் கொடுக்க போறேன், அவன் என்கிட்ட இருக்கணும் என்கிறதாக நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் பாருங்க 10வது வசனத்துல, அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிறகு ஒப்பாகவும் இருந்தது. அதுக்கு முதலாவது 16, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது, மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது, 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை அதுதான் இப்ப இருன்னு சொன்னார் இல்லையா? 12வது வசனத்துல, நீ இரு, நான் ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் ஜனங்களுக்கு கொடுக்கணும், நீ எனக்கு வந்துட்டியா மோசே, நீ கொஞ்சம் இரு என்கிறாரு. இவன் என்ன செய்கிறான்? 16வது வசனத்துல 7 நாள் காத்திருக்கிறான், 7 நாள் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறான். என்ன அருமையான ஒரு வேத படிப்பு பாருங்க, அருமையானது. ஒரு நாள் இல்ல,
2வது நாள் இல்ல, 3வது நாள் இல்ல, பேசுன சத்தம் இல்ல, தேவனுடைய மகிமை இல்ல. என்ன செய்யறாரு? இருக்க சொன்னாரு. அவன் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறான். இதுதான் விசுவாசத்தின் எதிர்பார்த்து. இதுதான் விசுவாசத்தின் எதிர்பார்த்து. திடீரென்று நாங்க ஜெபம் பண்ண உடனே கிடைக்கல. ஆனபடினால இந்த சபை எனக்கு வேணாம், இந்த பாஸ்டர் எனக்கு வேணாம், இந்த சத்தியம் எனக்கு வேண்டாம் என்று இன்றைக்கு உலகத்துக்கு போன ஆயிரக்கணக்கான ஜனங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. நானும் தான் உபவாசித்தேன், நானும் தான் ஜெபித்தேன், நானும் தான் காணிக்கை போட்டேன், நானும் தான் என்னென்னமோ இந்த சபைக்கு செஞ்சேன், என்னதான் நடந்துச்சு என்ற வாழ்க்கையில என்கிறதாக கேட்கிறதான ஜனங்களை நாங்கள் காண்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த மோசே இப்படிப்பட்டவன் பாத்தீங்களா? இவ்வளவு கஷ்டத்துல அவன் வந்தான் தெரியுமா? 80 வயசு அவனுக்கு இல்லையா பாஸ்டர்? 80 வயசு. 80 வயசுல அவன் அடையாத உபத்திரவங்கள் இல்லை, அவன் போகாத தொல்லையான உபத்திரவ பாதைகள் இல்லை. ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒரே வனாந்தரத்துல எவ்வளவு பாடுகளை பட்டு அவனை அழைத்து கொண்டு வந்து தேவன் அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை தன்னுடைய பாதத்திலே அழைத்து சீனாய் மலையிலே நீ இரு, நான் தாரேன், நீ பேசாம என்னுடைய பாதத்திலே இரு என்று சொல்லி 7 நாள் சைலன்ஸ்.